ஆன்மீக அன்பர்களே, ஐயப்பன் சன்னிதானம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் ஒவ்வொரு நாளும் ஐயப்பன் எழுந்தருளி இருக்கும் ஓர் சன்னிதானத்தை கண்டு தரிசித்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் தரிசிக்க இருப்பது சென்னை கொடுங்கையூர் ஆர்வி நகரில் எழுந்தருளி இருக்கும் ஐயனின் ஆலயத்தை தரிசிக்கச் செல்வோம். வாருங்கள். மெய்யன்பர்களே, ஐயப்பன் சன்னிதானம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருப்பது சென்னை கொடுங்கையூர் ஆர்வி நகரில் அமைந்திருக்கும் ஐயப்பனின் சன்னிதானம். சுவாமியே சரணமையப்பா. இந்த திருக்கோயிலானது ஸ்ரீ ஆர்வி நகர் ஐயப்ப பக்தஜன சபாவினரால் பராமரிக்கப்பட்டு வருகின்றது. 1971ஆம் ஆண்டு ஆர்வி நகர் ஐயப்ப பக்தஜன சபா பதிவு செய்யப்பட்டு 1991ஆம் ஆண்டு இந்த ஐயப்பன் கோயில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு கும்பாபிஷேகமும் நடைபெற்றது. அதற்கு பிறகு 2003ஆம் ஆண்டு இரண்டாவது தடவையான கும்பாபிஷேகமும் நடைபெற்றது. இங்கே ஐயப்பன் தான் பிரதானம். இதை தவிர இங்கே விநாயகர் கோயிலும் குரு விநாயகர் மற்றும் முருகன் சன்னதியும் உள்ளது. குரு விநாயகர் கோயில் சுமார் 1960களில் கட்டப்பட்ட கோவில். குரு விநாயகர் தான் பிரதான கோயிலாக அமைந்தது. இந்த திருத்தலத்தில் விசேஷமாய் அமைந்திருப்பது ஸ்தல விருட்சமாய் எழுந்தருளி இருக்கும் அழகானதொரு வில்வ மரம். நாற்றிசையும் காவல் தெய்வங்கள் கொலுவிருக்க உயர்ந்து காட்சி தரும் அழகானதொரு கொடிமரத்தின் உச்சியில் ஐயனின் வாகனமாம் குதிரை கொலுவிருக்கிறது. இந்த திருத்தலத்தில் மூலமும் நடுவுமாய் அமர்ந்திருக்கும் ஐயனுக்கு இருபுறமும் துவாரபாலகர்கள் அலங்கரிக்கிறார்கள். குரு விநாயகர் ஆலயத்திற்கு அருகே அமைந்திருக்கும் இந்த ஐயனின் சன்னிதானத்தில் கணபதியாகிய கன்னிமூல கணபதி வலம்புரி விநாயகராக காட்சி தருகிறார். இந்த ஐயப்பனுக்கு அருகே மஞ்சள் மாதா தனிச்சன்னதியில் காட்சி தருகிறாள். தட்சிணாமூர்த்திக்கு ஸ்ரீமேதா தட்சிணாமூர்த்தி என்ற திருப்பெயரோடு இங்கு அருள்பாலிக்கிறார். சர்ப்பதோஷம் நீங்க நாகருக்கு என்று தனிச்சன்னதி அமைந்துள்ளது. திரிசூலம் ஏந்திய மகிஷாசுர மர்தினியாக துர்க்கை இங்கே நமக்காக காட்சி தருகிறாள். வள்ளி தேவயானை சமேதராய் வேல் கையில் ஏந்திய முருகன் இங்கு வருவோரின் துன்பங்களை தீர்த்து வைக்கின்ற தெய்வமாக காட்சி தருகிறான். இங்கு நவக்கிரகங்களுக்கு மற்ற திருத்தலங்களைப் போல் அல்லாமல் இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய நவக்கிரகங்களுக்கு தனிச்சன்னதி இங்கு அழகாய் அமைந்துள்ளது. இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய அந்தன பெருமக்கள் ஒன்று சேர்ந்து வேத கோஷங்கள் முழங்க முறையான ஆகமப்படி தினமும் பூஜைகள் நடைபெறுவது மிகவும் விசேஷமான ஒன்று. இங்கு இருக்கக்கூடிய ஐயப்பனுக்கு கஸ்தூரி திலகம் அணிவிக்கப்பட்டிருப்பது காண்போரை வியக்கச் செய்கிறது. 2014ஆம் ஆண்டு 3வது முறையாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இது விசேஷ கும்பாபிஷேகம். அந்த பீரியடில் தான் நம்ம கோவிலில் கொடிமரமும் பிரதிஷ்டை செய்யப்பட்டது, அதாவது துவஜஸ்தம்பம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இந்த கோவிலில் விசேஷமான விழாவானது விளக்கு பூஜைன்னு சொல்லிட்டு கடந்த ஒரு 46 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. தினசரி பூஜையில் பார்த்தீங்கன்னா நீராஞ்சனம்ன்றது நம்ம கோவிலில் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பூஜை. அது இந்த சுற்றளவில் வேறு எங்கேயும் நடைபெறாத ஒரு பூஜை. அது ரொம்ப காலமாக வெகு ஸ்ரத்தையோடு நடைபெறுகிறது. நீராஞ்சனம் அப்படின்றது பார்த்திங்கன்னா இது எதுக்காக அப்படின்னு சொன்னோன்னா ஒரு 2 தேங்காயை உடைச்சு அந்த தேங்காயில் நெல் திரி வச்சுட்டு விளக்கேற்றி மக்கள் சாதாரணமாக ஐயப்பனோட வேண்டிக்கிற ஒரு விசேஷம். அது ஒரு சில பேருக்கு தோஷம் நீங்கும், தோஷ நிவாரணம் இதெல்லாம் அளிக்கப்படும் என்று இங்கே நம்பிக்கை உள்ளது. இது ரொம்ப சனிக்கிழமை, அதுவும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் நிறைய பேர் நீராஞ்சனம் தான் ஸ்பெஷலாக இங்கே வேண்டுதல் புரிஞ்சுட்டு போவாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப விசேஷமான பூஜை இந்த கோவிலில்.